நாளும் வீணடித்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியினை முதல் உரையில் நாம் அறிந்து கொண்டோம். கூடுதலான இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில் நாம் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிற நேரத்தில் அதை பயன்படுத்தினால் நாம் ஆசைப்படக்கூடிய இலக்கை அடைந்து விடுவோம். அப்படி அந்த வாய்ப்பை தவறவிட்டால் அதன் பிறகு நம்ம அதிகமாக கவலைப்பட்டு அந்த வாய்ப்புக்காக காத்திருந்து இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்து விடுவோம். இது உலக வாழ்க்கையில. ஆனால் மார்க்கத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாய்ப்புகளை நாம் வீணடித்து விட்டால் அதன் பிறகு இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் நமக்கு தரப்படாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இந்த மரணம் என்பது எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உயிரோடு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நமக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுவனத்தில் நுழைவதற்குண்டான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி நமக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது. மரணம் எப்பொழுது நிகழும் என்று தெரியாத நிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த இறுதி காலத்தை, இறுதி கட்டத்தை நெருங்கக்கூடியவர்களுடைய அந்த புலம்பல்களை, சிந்தனையை திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். அந்த மரண தருவாயை நெருங்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் புலம்புவார்கள் என்பதை திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். وَأَنْفِقْ مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில செலவு செய்து விடுங்கள். அப்படி செலவு செய்யாதவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைப்பார்கள். இறைவா, குறைந்த காலம் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்திருக்க கூடாதா? தர்மம் செய்து நல்லவனாக ஆகியிருப்பேனே என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு வாய்ப்பை கேட்பான் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படும், மரணத்திற்குரிய தவணை வந்துவிட்டால் எவருக்கும் அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான். அப்ப இந்த மரணம் வருவதற்கு முன்பாக நமக்கு இந்த உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். மரணம் நெருங்கிவிட்டால், அந்த ரூகை கைப்பற்றுவதற்காக வானவர்கள் வந்துவிட்டால், என்னதான் அல்லாஹ்விடத்தில் நாம் அழுது புலம்பினாலும், கோரிக்கை வைத்தாலும், வாய்ப்புகளை கேட்டாலும் அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை தரமாட்டான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முடிவில்லவர்களில் யாருக்காவது மரணம் வரும் பொழுது அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், என் இறைவா, நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படும், அப்படி அல்ல, இது வெறும் வாய் வார்த்தை தான். அதனாலதான் அதை அவன் சொல்லுகிறான், அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் திரை இருக்கிறது, அங்கிருந்து அவர்கள் அனுப்பப்பட மாட்டார்கள், வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பண்பான சகோதர சகோதரிகளே, நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னென்ன வாய்ப்புகளை எல்லாம் தந்திருக்கிறானோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் ஆசைப்படக்கூடிய அந்த சுவனத்தை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். மறுமை நாள்லையும் இன்னொரு கோரிக்கை வைப்பான் அல்லாஹ், அதையும் பதிவு செய்கிறான். எங்கள் இறைவா, எங்களை வெளியே அனுப்பு, நாங்கள் செய்து வந்தது மாதிரி இல்லாமல் நல்லறங்களை நாங்கள் செய்கிறோம் என்று அங்கே அவர்கள் கோரிக்கை வைப்பார்கள், கதறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்பொழுது வானவர்கள் மூலமாக அந்த மனிதனுக்கு சொல்லப்படும், படிப்பினை பெறுகிற அளவுக்கு உங்களுக்கு நாம் வாழ்நாளை அளித்திருக்கவில்லையா? 50 வருடம், 60 வருடம், 70 வருடம், 80 வருடம் என்று உங்களுக்கு நாம் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருந்தேனே, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொழுதிருக்கலாம் அல்லவா? நோன்பு பிடித்திருக்கலாம் அல்லவா? உன்னுடைய செல்வத்தை நல்ல வழியில் செலவழித்திருக்கலாம் அல்லவா?
வாய்ப்பை பயன்படுத்தாமல் வீணெடுத்து விட்டு இங்க வந்து கேட்கிறியே என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானவர்கள் மூலமாக நமக்கு சொல்லப்படும். கூடுதலாக இன்னும் ஒரு செய்தியும் சொல்லப்படும். இது மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. இது மாதிரி ஜும்மா உரக்களில், இது மாதிரி மெகாபோன் பிரச்சாரங்களில், இது மாதிரி திருமுனை கூட்டங்களில், இது மாதிரி பொதுக்கூட்டங்களில் இது மாதிரியான நிகழ்வு நடக்க இருக்கிறது என்ற எச்சரிக்கையை உங்களுக்கு நாம் எத்தனை முறை சொல்லியிருப்போம். அப்படி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உங்களிடத்திலே வந்திருந்தாலும் 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் உங்களுக்கு வாழ்நாளை அளித்திருந்தாலும் நீங்கள் படிப்பினை பெறவில்லை என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு சொல்லப்படும். எனவே நீங்கள் அனுபவியுங்கள். அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை. சுத்தமா புறக்கணிச்சிருவான். சுத்தமா அல்லாஹ் நமக்கான அந்த வாய்ப்பை தரமாட்டான். பண்பானவர்களே, இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் ஆசைப்படக்கூடிய அந்த சுவனத்தில் நுழைவதற்குண்டான ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.